ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கனில் இருக்கோம். இது வந்து ரொம்ப பெரிய டூரிஸ்ட் பிளேஸ். ஏன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிஸ்ட் தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து முன்னாடி இருக்கிற இந்த பிளேஸ் வந்து பேராக்ளைடிங் பண்ணுறவங்க வந்து இங்கே தான் அப்படி இறங்குவாங்க. ஸோ அது நீங்கள் டே டைமில் வந்தீங்க சொன்னால் அதை பார்க்க முடியும். ஸோ நான் டே டைமில் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பேக் டு நம்ம அப்படியே சும்மா இந்த சிட்டியை லைட்டாக சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். இது ஃபுல்லாகவே 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் எல்லாம் ட்ரை பண்ண முடியும். டூரிஸ்ட் கார் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வேறு கண்ட்ரி கார்ன்றாலே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து எப்போ ரைட் எடுப்பாங்க லெஃப்ட் எடுப்பாங்க நமக்கே தெரியாது. ஏன்னா நமக்கு கூட சம்டைம் ஒரு இடத்துக்கு போனோன்னா என்ன தோணும், ஓகே நம்ம இந்த பக்கம் போவோமா அப்படின்னு தோணும். ஸோ அது மாதிரி சடனாக நம்ம எடுக்கிற மாதிரி தான் அவங்களும் எடுத்துருவாங்க. ட்ரைவ் சேஃப், நம்மளும் சேஃபாக ட்ரை பண்ணணும், நடந்து போகிறவங்களையும் சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் நார்த் இண்டியன்ஸ் ஸோ நிறைய பேர் இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த சீசன் டைம். ஸோ அதனால் எல்லாருமே இந்த பக்கம் இருப்பாங்க. ஸோ லைட்டாக நான் அவங்களை காமிக்கிறேன் எங்கேன்ட்டு. ஸோ இது வந்து பேராக்ளைடிங் புக்கிங் பண்ணுற ஆளுங்க இதுக்கு பண்ணலாம் இந்த லைனில். ஸோ பேராக்ளைடிங் இருந்தால் அதான் அங்கே இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த இதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை போட்டிருக்கான் பாருங்கள் பேராக்ளைடிங் இன்டர்லாக்கன்ட்டு. ஸோ இந்த பக்கம் போனோம்னாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தான் இது எல்லாமே. ஐஸ்கிரீமுக்கு இன்னொரு கடை இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் அந்த லைனில். ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ். ஸோ அது ஃபுல்லாகவே டூரிஸ்ட். இது ஃபுல்லாகவே நீங்கள் ஷாப் வாங்கிக்கலாம். இங்கே வந்து முழுக்கவே சுவிட்சர்லாண்டோட ஷாப்ஸ் ஐட்டம்ஸ் முழுக்க இருக்கும். பிளாக் ஃபோர்ட் ஐட்டம், மீன் குழம்பு வாசம் வருது. எங்கேயோ நார்த் இண்டியன் ஷாப் இருக்குப்பா இந்த லைனில், இந்தியன் ஷாப். ஸோ நம்ம 30 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டி போனோம்னா அப்புறம் கேமரா அடிச்சிடும். போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா அப்புறம் எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஸோ தெரியுதா, எப்படா ரோட்டை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. நிறைய பேர் எல்லா கண்ட்ரிலேருந்தும் வருவாங்க. ஸோ பத்திரமா நம்மளும் போகணும், அவங்களையும் பத்திரமா வீட்டுக்கு திருப்பி போகணும். ஸோ ட்ரைவ் சேஃப். சுவிட்சர்லாண்டுக்கு யார் வேணாலும் வந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுவேன். ஸோ நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கான ப்ளேஸஸ் கொஞ்சம் சீப்பாக எடுத்துகிற முடிஞ்சிட்டெல்லாம் நான் சீப்பாக எடுத்துருவேன். டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் அவங்க கூடயும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி நமக்கு டைம் கம்மியாக இருக்கும். என்ன ரீசன்னா எல்லாருமே ஒர்க்கில் இருக்க ஆளுங்க. ஸோ ஏஐ அப்படின்றது வந்து அப் அண்ட் சேலர் சிட்டி அப்படின்றது இருக்குது. பட்டு இந்த நம்பர் வந்து மேக்ஸிமம் டூரிஸ்ட் தான். ஸோ ஏஐ என்ற நம்பர் இருக்கிற கார் பிளேட்டை பார்த்தீங்கனாலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே போங்க. ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சர்ஸ் தான். ஏன்னா அது கூடுதலாக அராப் பீப்புள் தான் அதை எடுக்கிறாங்க, ட்ராவலிங்க்கு வருவாங்க. இது வந்து யூத் ஹாஸ்டல், ரொம்ப சீப்பான இடம் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து சீப்பாக வந்து ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஹாஸ்டல் தான். அது ரூம்ஸ் சீப்பாக இருக்கும், ஆனால் ஷேரிங் ரூம்ஸ் தான் இருக்கும். நீங்கள் 3, 4, 6 பேரோடு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் ஹாத்தம்பான், அதில் மேலே போனீங்கனாலும் தெரியுதா, அதில் மேலே போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் போகலாம். 26 ரூபா டிக்கெட் வரும். அதில் நான் உங்களுக்கு அந்த லைனில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, வந்துட்டுருக்கு, சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை பார்க்க. அது கீழே வரும்போது நம்ம போய் அங்கே நிற்கும்போது சூப்பராக இருக்கும். வந்துட்டு இருக்குது மேலேருந்து. அவங்க ரைட் முடிச்சுட்டாங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் வருவாங்க. ஸோ இதில் வந்து ஹாஃப் ஃபேர் இருக்கும். உங்களுக்கு பாதி டிக்கெட் இருக்கவங்களுக்கு வந்து சூப்பர். அந்த ஸ்விஸ் பாஸ் வாங்குறவங்களுக்குலாம் வந்து இதில் ஹாஃப் ஃபேர் கொடுப்பாங்க. ஸோ மேலே போகிறதுக்கு ஸ்விஸ் பாஸ் வச்சுருக்கவங்க நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அப்படி போகக்கூடாது. ஏன்னா இது தடை செய்யப்பட்ட பிளேசஸ். நீங்கள் அதெல்லாம் ட்ராவல் பண்ணுறவங்க அதுக்கு தான் சைட்டாக நடக்கிறதுக்குன்னு ப்ளேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி ப்ளேஸஸ் நடாங்க. காருங்கெல்லாம் போகும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா தெரியாது, ஆனால் காரில் போகும்போது உங்களை திட்டிட்டு தான் போவாங்க கண்டிப்பாக. ஸோ எதுக்கு நம்ம அதில் மற்றவங்ககிட்டலாம் திட்டு வாங்கணும். ஸோ ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு இங்கே ரொம்ப சீப்புயா. இந்த இடத்துல மட்டும் டீசல், என் கார் டீசல்யா 1.75 வரும். இங்கே மற்ற இடத்துல 1.95 வரும். பட் இது ரொம்ப சீப் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்க்க அமேசிங்காக இருக்குல்ல. உண்மையிலேயே ஒரு கொஞ்சம் நேரம் இந்த லைனில் வந்து உட்காந்துட்டு ஜாலியாக வீடியோஸ் ப்ளாக் பண்ணிவிட்டு
டைம் பாஸ் பண்ணிட்டு போக சூப்பராக இருக்கும் இந்த லைனில். இது ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்கும் இந்த லைனில், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லைன் அப்படியே பிஸியாக இருக்கும். பார்த்தீங்கனால தெரியுதா, ஃபுல்லாக பாருங்கள் பிஸியாக இருக்காங்க. வாட்ச் கடை, வாட்ச் சொல்ல வேணாம், சுவிட்சர்லாண்டில் மோஸ்ட் ஃபேமஸ் பிளேசஸ். இந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே வந்து நான் அதிகமாக வரும்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே போவேன். செம்மையாக இருக்கும், சர்வீஸும் சூப்பராக இருக்கும். ஸோ குதிரை ரைட் போகலாம், நீங்கள் எப்போ வேணாலும் குதிரை ரைட் போகலாம். ப்ரைஸ் தெரில, நான் வேணால் கேட்டு அப்டேட் பண்ணுறேன். அப்புறமா இன்றைக்கி ஆக்சுவலாக மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்ச் இருக்கிறதால எல்லாருமே இன்றைக்கி மேட்சில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நம்ம நேராக போகக்கூடாது. ஸோ அப்படியே ரைட்டு போய், இது டூரிஸ்ட் பிளேஸனுடைய மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே வந்து ஏசியன் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்கும். ஏசியன் ரெஸ்டாரண்ட் ஏன்னா முழுக்க டூரிஸ்ட் இந்த லைனில். சீசனுக்கு இந்த லைன் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த லைன் ரொம்ப பிஸியான லைன். பொறுமையாகவே கார் ஓடுவோம், பைக் ஓடுவோம். ஏன்னா அதெல்லாமே வந்து நம்ம சேஃப்டி தான். ஏன்னா சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஃபுல்லாக டூரிஸ்ட் தான் இருக்கான். பாருங்கள், அராப்காரங்க நிறைய பேர் வருவாங்கப்பா. ஃபுல் பிஸி இந்த லைன் ஃபுல்லாகவே. ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, ஒவ்வொரு இங்கே தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம ரைட்டில் போகணும். இதுவும் ஒரு பெரிய பிளேஸ். இந்த கெபாப் ஷாப் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போ வந்தாலும் இந்த கெபாப் ஷாப்பில் தான் சாப்பிடுவேன். ஏன்னா அங்கே சிக்கன் கெபாப் இருக்கும். நான் பெரிய ஃபுட்டியெல்லாம் இல்லை, பட் இங்கே இருக்கிறதுலையே நான் தேடி தெரியும் எங்கே சூப்பரான சாப்பாடு ஃபுட் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்க போனால் எனக்கு ஒரு 2-3 பிளேசஸ் இங்கே ஃபேவரட் அப்படின்னு சொல்லிக்கலாம் நான். ஓகே, இப்போ நம்ம ரைடை ஹைவேஸில் தொடங்க போகிறோம். நீங்கள் இங்கே பைக் ஓடுறதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா ரொம்ப இருக்கும். ஆனால் மெயினான விஷயம் நீங்கள் உங்கள் சேஃப்டி. ஸோ அதுக்கான கிளாத்ஸ், ரைடுக்கான எல்லாமே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பர். அது இல்லாமல் நீங்கள் விழுந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணாது. ஸோ ஏதாவது ஆச்சுன்னா கூட. ஸோ அந்த ஒரு சேஃப்டிக்கு வரும் தான் இங்கே எல்லாருமே போடுறது. ஏன்னா சேஃப்டி முக்கியம் தானே. நம்ம சேஃபாக இருந்தோம்னா எங்கே வேணால் ரைட் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் ரைட் பண்ணலாம். ஸோ எல்லாம் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ரைடு இஸ் அமேசிங். எப்போவுமே ரைடு தான் அமேசிங், பட் சேஃப் ரைட் அதான் விஷயம். ஸ்பீட் லிமிட் வந்து 70. ஸோ 70 தான் போகிறோம். ஸோ நம்ம இப்போ பேர்ன் ஸ்பீஸ் தூணுக்கு போகிறோம். அங்கே போகலாம். போகிற வழியில் வரும்போது உண்மையிலே வியூ வேறு லெவலில் இருக்கும். போகும்போதும் சூப்பராக தான் இருக்கும், பட் அதை விட வரும்போது எனக்கு ஒரு பிளேஸ் வியூ செம்மையாக பிடிக்கும். ஏன்னா அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா அப்படி வா அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாம் கை காட்டிக்கிறது ஒரு பழக்கம். அது பைக்கர்ஸுக்கான ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாருமே கை காமிச்சுப்பாங்க போகும்போது. இதில் பெரிய ஒரு மைனஸ் என்னென்னா, இதில் போகிற வரைக்கும் ஒன்லி ஒன் சைட் மட்டும்தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். கார்லலாம் போனோம்னா போக முடியாது. ஸோ 96 வர்றேன். வெயிட்டேரியா போவோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் நம்ம காரில் இருக்கும்போது கூட 4 டயரு அடிக்கும்போது செமையாக ஸ்டாப் ஆகிரும். பட் பைக்கில் போகும்போது அந்த டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணி போகிறது தான் ரொம்ப சேஃப். ஏன்னா சடனாக நம்மளால் பிரேக் அடிக்க முடியாது பைக்கில், அது நமக்கு தெரியும்ல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே டிஸ்டன்ஸ் விட்டு ஓடுறது நமக்கு சேஃப். ஏன்னா அவன் அடிச்சிடுவான், அவன் ரீசனை சொல்லுவான், இதனால தான் நான் முன்னாடி அடிச்சிட்டேனே. பின்னாடி போய் நம்ம சொல்லிட்டோன்னா அப்புறம் நம்ம ரீசன் சொல்லணும். ஆனால் சொல்ல முடியாது இல்லை, அவன் சொல்லுவான், ஒரே வார்த்தையாக சொல்லிடுவாங்க. ரூல்ஸ், நீ இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு ஓடணும், நீ டிஸ்டன்ஸ் விட்டு ஓடலைன்னா அது உன்னோட ஃபால்ட்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்றைக்கி சுவிட்சர்லாண்டோட மேட்ச்சு, அதனால எல்லாம் குந்திருக்காங்க. ஸோ இந்த டைம் எல்லாம் ஒர்க் விட்டு போகிற ஆளுங்கெல்லாம் போவாங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, நிறைய பேருக்கு மோஸ்ட்லி ஹாஃப் டேயோடையே ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ நம்மளை மாதிரி நார்மல் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஈவினிங் தான் ஒர்க் முடியும். பட் எனக்கு இன்றைக்கி லீவுன்றபடியாக ரைட் கிளம்பியிருக்கோம், அவ்வளோதான். டுமாரோ லீவு தான், பார்ப்போம். வியூ வேறு லெவலில் இருக்கா பார்த்தீங்களா? இதை பேக்கில், அதாவது இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். இதே நான் இங்கே வரும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னாலே அந்த வியூ தெரியுதா, வேறு லெவலில் இருக்கும். பட் நம்ம திரும்பி பார்த்து முன்னாடி போய் சொல்லிடக்கூடாது.
அப்புறம் மாமா வருவாப்புல. சன் இருந்தால் வேறு லெவலில் இருக்குங்க இந்த லைன் அப்படியே. ஆனால் மேட்ரு என்னென்னா இப்போ ஒரே வேர்ல்டு ஃபுல்லாகவே வெதர் சரியில்லை. மழை வெயில் மழை வெயில் மழை வெயில் காண்டாகுது நமக்கு. ஓகே ரைட்டு, கொடுக்குற வெயிலில் வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்ட்டு ஓடிட்டுருக்கோம் வழியில். வெதர் மட்டும் வெயிலாக இருந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பைக்கர்ஸ் நிறைய பேரை பார்க்கலாம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்கும் நிறைய பேரை பார்த்தேன். போகிறது நம்மால் ஜாக்வார் தான். பட் நம்மகிட்ட இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் டைப்பு, இது ஜீப் டைப்பு. எனக்கு ஜாக்வாரில் இந்த லோகோ தெரிஞ்சால் தான் பிடிக்கும். ஆனால் இது வந்து அதே கலரில் லோகோ அடித்தா எப்படியா தெரியும்? அங்கெல்லாம் புதுசு புதுசாக பண்ணுறேன்னு காமெடி பண்ணுறீங்க. பைக்கு கையை காட்டுவாங்க, கையை காட்டு போகிறாப்புல கட்டுறோம் தூக்குறோம். 60 நம்ம 67 போகிறோம். 5 மைனஸ் பண்ணி 2க்கு ஃபைன் போடுவாப்புல. வேணாம், 2ஆக இருந்தாலும் 4ஆக இருந்தாலும் வரப்போகிறது 40 ரூபா தான். அப்புறம் ஏன் பொறுமையாகவே போகுமே. சுவிட்சர்லாண்டில் இருக்க மாட்டேன்னு என்ன தெரியுமா? நீங்கள் பாயிண்ட்ஸ் 5 மைனஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 6 ஓடி இருந்தீங்கன்னா கூட அந்த ஒரு பாயிண்ட்ஸை கட் பண்ணி அதையும் போட்டு அனுப்புவாங்க. அந்த 1 பாயிண்ட்ஸ் 40ன்னுவாங்க. அது ரூல்ஸ். இப்போ சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம போகிறது டனலுக்குள்ளே. சுவிட்சர்லாண்ட்லேயே லாங்கஸ்ட் டனல் இருக்குது, அதில் போவோம். கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் உள்ளே போகும். அதை பிளாக் நான் அப்புறம் போடுறேன். கார்னா குரூஸை செட் பண்ணிடலாம். பைக்கிலேயும் குரூஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப ஐஏஜ் பட்ஜெட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 28,000 ஃப்ராங்க். 20,000 ஃப்ராங்க் வாங்கினா பரவாயில்ல. நம்ம வாங்கியிருக்கிறது வெறும் 8,000 ஃப்ராங்க் தான். நம்மளால் இழுத்து ஓடிட்டு போயிருக்கலாம். பட் எதுக்கு? இதுதான் நமக்கு உசுப்பற்றி உடம்பு ரணகலப்படுத்தும். 80 போட்டாங்க. போகலாமா? அந்த டாப்புக்கு பைக்கில் போனால் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் உள்ளால போகலாம், போக முடியாது இல்லைங்க. டாப்லாம் இருக்குல்ல, அங்கே போகலாம் நம்மளால். பைக் இருக்குல்ல, இனிமேல் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். சந்து குந்து இண்டு இடுக்கு எல்லாத்துக்கும் நம்ம போக வேண்டியதான். இப்போ என்னோட தான் ஸ்கூட்டியில் உள்ளால வந்து போகிறான். சரிதா? தம்பி சின்ன பையன், அவருக்கு அந்த லிமிட் தான் இருக்குது. அதில் ஓடலாம். ஏன்னா ஆண்ட்ரேஜ் 18, அதனால் அவங்களுக்கு அதை ஓடுற அலௌட் இருக்குது. லைக் நம்ம ஒரு எக்ஸல் அதே தான். இங்கே இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இங்கே கேமரா வைப்பாங்க தெரியாது, வச்சாங்களோ பளிச்சுன்னு அடிச்சு விட்ருவாங்க. அதே மாதிரி பென்டிங்கில் ஓடும்போது மேக்ஸிமம் காசு கொடுக்காதீங்க. ஏன்னா அது பிரச்சனையை கொண்டு வரும். ஏன்னா ஒன்ஸ் நான் வந்து லைட்டாக ஸ்டிப் ஆனேன். அது காரணம் வந்து பெண்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடுறது எனக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த பெண்டில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போய் நல்லா ரொட்டேட் பண்ணும்போது வேறு லெவலில் ஒரு கெத்தாக இருக்கும். ஸோ அந்த கெத்தை பார்த்து நம்ம வெத்தாயிடக்கூடாதுல்ல. என்ன ஒருத்தன் கேட்டான், சுவிட்சர்லாண்டில் ஃபுல்லாகவே மாடாக இருக்குமா ப்ரோ அப்படின்னு. எல்லாம் மாடு தான் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு. ப்ரோ, மனுஷங்க மத்தியில் வாழ்கிறத விட மாடுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு போயிடலாம்யா. ஏன்னா அவங்க வந்து மிருகத்துக்கு அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீங்க. வாட்டர் ஃப்ரீ, மானியம் ஃப்ரீ. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியும், அதாவது ஒரு நாட்டோட முதுகெலும்பு யாருன்னா அது விவசாயிங்க தான். அவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் இந்தியாவிலையும் விவசாயிங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்கு தேவையானலாம் ஃப்ரீன்னு கொடுத்தாங்கன்னா நாடு எங்கேயோ போயிடுவீங்க. அதை மட்டும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா முழுக்க அரசியல்வாதிங்க. அவனுங்க குடும்பம் வாழணும், அவனுங்க குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும். சரி, அரசியல் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம பேசிட்டு போகலாம். அங்கே இருக்க எதாவது பண்ணால் எதாவது பண்ணி விட்ரு போயிடுவாங்க. இன்றைக்கு ஒருமே எவனும் பேச மாட்டாங்க. இப்போ நம்ம காரை சேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கார் டு கார் தான் சொல்லுவாங்க. ரூல்ஸ் வந்து இங்கே காருக்கும் பைக்குக்கும் சேம் தான். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம். ஏன்னா அதுலேருந்து முடியுது 120. ஏஐ தட் மீன் அவங்க வந்து டூரிஸ்ட். தான் வச்சிரு தம்பி, வச்சிரு.
அவங்க சென்ட்ரலாக போய் போகணும். அந்த பக்கம் வந்தோம்னா இந்த ரைட்டில் இருக்கணும். அதான் பைக் இருக்கா பார்க்கணும். என்ன ஆக்சுவலாக நீங்கள் புதுசாக ஷூ வாங்கினேன், பைக் ஷூ. அதில் இப்போ எவ்வளோ பிரேக் அடிக்கும்போது ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கே. சரி வாங்க, நம்ம ஒர்க் பிளேஸில் ஒரு அட்டன்ஸ் போட்டு போயிடுவோம். ஃபுட்பால் மேட்சுக்கான ஸ்டேடியம் இங்கே சின்னதாக வச்சுருக்காங்க. பெரிய ஒரு எல்இடியில் டிவியில் வந்து பார்க்க முடியும் ஃபுட்பால் மேட்ச். யூரோப்பில் ஃபுட்பால் மேட்ச்னு சொன்னால் அது ஒரு தனி வெறி அப்படின்னு சொல்லணும். நம்மளுக்கு தான் இருக்கும் அந்த வெறி.